மீனாட்சி. அப்பா. மா, நீ அழுகிறத பார்த்தாலே மனசு கஷ்டமா இருக்குமா. அழுகாதம்மா. சரிப்பா. நீ என்ன போட்டியிலையும் பொறாமையிலுமா அவளை தள்ளிவிட்ட? நான் தான் பார்த்தனேம்மா. அந்த பிள்ளையோட சேலையில நெருப்பு பிடிச்சிடக்கூடாதுன்னு நல்ல எண்ணத்துல தானம்மா நீ தள்ளிவிட்ட. ஆனா என்னம்மா, இதெல்லாம் புரிஞ்சுக்கிறாம அந்த பிள்ளையோட வழிபாட்டை நீ கெடுத்துட்டேன்னு அந்த வேலுச்சாமி உன்னை திட்டான். நீ இதெல்லாம் பெருசா எடுத்துக்கிறாரு மீனாட்சி. அவர் திட்டினதெல்லாம் நான் ஒன்றும் பெருசா எடுத்துக்கலப்பா. ஆனா எங்க அவர் சொன்ன மாதிரியே முத்தழகு நான் தள்ளி விட்டதுனால இந்த வழிபாட்டுக்கு நான் தடையாயிடுவேன்னு நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. ஆனா நீங்க சொல்லுங்கப்பா, நான் செஞ்சதுல ஏதாவது தப்பு இருக்கா? மா, இதெல்லாம் நீ செய்யாம போயிருந்தா தான் பெரிய தப்பா போயிருக்குமா. உடுக்கை இழந்தவன் கை போல அங்கே இடுக்கம் களைவதாம் நட்புன்னு உனக்கு சொல்லி கொடுத்து வளர்த்தவனே நான் தான்மா. ஆனா அதுல கூட வள்ளுவர் கூட நட்பா இருக்கவங்களுக்கு ஆபத்து ஏற்பட்டா தான் ஓடி போய் காப்பாற்றணும்னு சொல்லியிருக்காருமா. ஆனா நீ என்ன செஞ்ச தெரியுமா? உன்னை பகையாளியா நினைக்கிறவங்களுக்கு கூட நீ போய் உதவி செஞ்சம்மா. அவ எப்படா உன்னை தோக்கடிக்கலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கா. ஆனா நீ ஓ வழிபாடு தடப்பட்டாலும் பரவாயில்ல, ஆனா அவளை ஆபத்துல இருந்து காப்பாத்து நினைச்ச பாரு, ரொம்ப பெருமையா இருக்குமா. எந்த ஒரு போட்டி பொறாமையும் இல்லாம, மனசுல எந்த ஒரு முன்விரோதத்தையும் வச்சுக்கிறாம, உன்ன மாதிரி ஒருத்திக்கு ஒரு ஆபத்துன்னு வந்த போது ஓடி போய் உதவணும்னு நினைச்ச பாரு, அந்த மனசு எல்லாத்துக்கும் அமையாது மீனாட்சி. இல்லப்பா, இருந்தாலும் நான் அவளை தள்ளி விடாம வேற ஏதாச்சும் பண்ணி அவளை காப்பாத்திருக்கலாம்ல. ஏதோ ஒரு பயத்திலையும் பதட்டத்திலையும் தள்ளிவிட போய் அவ கையில இருந்த தீச்சட்டி கீழே விழுந்துருச்சு. அப்பா அவ என்ன மாதிரி இல்லவே இல்ல. இது வரைக்கும் நடந்த எல்லா வேண்டுதல்லையும் எந்த விதமான குறையும் இல்லாம நல்லபடியாவே முடிச்சிருக்கா. இந்த தீச்சட்டி எடுக்கிறது தான் அவளோட கடைசி வேண்டுதல். இதுலயும் அவளுக்கு எந்த தடங்களும் இல்லாம முடிச்சிருந்தா எல்லாருக்கும் எவ்வளவு ஆறுதலா இருந்திருக்கும். இப்போ என்னால அதுவும் நடக்காம போயிடுச்சு. நீ என்னமா அப்படி பெருசா தப்பு பண்ணிட்ட? இல்லப்பா, மாமா பேசினதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஏதோ பூஜை தடைப்படுறதுக்கு காரணமே நான் தானு நினைக்கும் போதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. மா, அந்த வேலுசாமி பத்தி எனக்கு தெரியாதா? அவன் அந்த காலத்துல இருந்தே அப்படித்தாமா. ஒரு விஷயம் நடந்துச்சுன்னு வச்சுக்கேன், அது ஏன் நடந்துச்சு, அதுக்கு பின்னாடி என்ன நடந்துச்சுன்னு தெரியாம அவன் பாட்டுக்கு ஆவேசத்துக்கு கத்துவமா. எல்லா தெய்வத்துக்குமே கோடி கும்பிடு போட்டு கோயிலை சுத்தி வர்ற பக்தர்களை காட்டலாம் அவசரத்துக்கும் ஆபத்துக்கும் அடுத்தவங்களுக்கு உதவுற மனுஷங்களுக்கு தான் தெய்வம் அதிக வரம் கொடுக்குமா. பார்த்துக்கலாம் விடுமா. கூட இருக்கவங்க என்ன சொல்லி நமக்கு என்னமா ஆக போகுது? எல்லாத்தையும் அவ்வளவு உயரமா நின்று பார்த்துக்கிட்டு இருந்தாலே அந்த ஆத்தாளுக்கு தெரியாதாம்மா என்ன நடந்துச்சுன்னு. அந்த ஒசந்து நிக்கிற ஆத்தா மாதிரியே நீ ஒசந்துட்டம்மா. நீ எதை பத்தியும் கவலைப்படாம கண்ணை தொடச்சுக்கிட்டு என் கூட சத்திரத்துக்கு வாமா. இல்லப்பா, நீங்க போங்க, நான் கொஞ்ச நேரம் இங்கேயே இருந்துட்டு இல்ல வரேன். மீனாட்சி, நான் என்ன சொல்றேன்னா, ப்ளீஸ். சரிம்மா, நீ இருந்து உன் மன சமாதான பிறகு வா. அந்த ஆத்தா இருக்கா பாத்துக்கிடுவா. வாமா வா.